வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையில் நடிப்பின் நாயகன் சூர்யா அவங்க நடிப்பில் உருவாகி உள்ள ரெட்ரோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தில் கதைன்னு பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஷார்ட் கதை தான். அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு படம் பார்க்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் போயிடும். சூர்யா ரசிகர்களுக்கு கங்குவா தோல்விக்கு அப்புறம் செம கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக படத்தில் என்னோட பார்வைக்கு நெகட்டிவே இல்லைங்க. 90% படம் பாசிட்டிவ் தான். ஒரு 10% நெகட்டிவ் மட்டும்தான் என்னோட பார்வைக்கு தோணுது. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு பாசிட்டிவை பற்றி பார்த்துருவோம். எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை பக்காவாக நடித்து கொடுத்துருந்தாங்க. அந்தளவுக்கு டைரக்டர் எல்லாரையும் செமையாக வேலை வாங்கியிருந்தாங்க. சூர்யா சார் நடிப்பை பற்றி சொல்லவா வேணும், சும்மாவா அவருக்கு நடிப்பின் நாயகன் பேர் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு 100% மார்க்கை எப்போதுமே கொடுப்பாரு, 100% எஃபெக்டை. அதே மாதிரி இந்த படத்துலேயும் தலைவன் ஜம்முன்னு கொடுத்துருக்காரு. இந்த படம் ஷூட்டிங் அப்போ சூர்யா சாருக்கு தலையில் அடிபட்டுருந்துச்சு. அதை கூட பொருட்படுத்தாமல் குறைந்த காலமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீண்டும் ஷூட்டிங்க்கு வந்து படப்பிடிப்பை ஜம்முன்னு முடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு சூர்யா சாருக்கு மிகப்பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிக்கணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எந்த நடிப்பு தேவையோ அந்த நடிப்பை பக்காவாக கொடுத்துருந்தாரு தலைவன் சூர்யா. ஹீரோயினி பூஜா ஹெட்டே அரகுர ட்ரெஸ்ஸில் வந்தால் தான், மாரன் ட்ரெஸ்ஸில் வந்தால் தான் அழகாக இருப்பாங்க அப்படின்னு இல்லாமல் அழகாக சேரீயில் ஹோம்லியாக வந்து இந்த படத்தில் ஸ்வீட்டாக காமிச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவங்க நடிப்பும் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பூஜா ஹெட்டை நடிப்பு வேறு லெவலில் இருந்துச்சு இந்த மூவியில். அடுத்தது மியூசிக். சந்தோஷ் நாராயணன் சார் பக்காவாக மியூசிக் போட்டு கொடுத்துருந்தாரு. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் ஒரு மியூசிக் பிடிக்கும். அந்த வரிசையில் என்னோடய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் வரிசையில் சந்தோஷ் நாராயண் சார் அவர்களும் ஒரு ஆள். இந்த படத்திலும் தேவையான மியூசிக்கை பக்காவாக போட்டார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. 1000 தடவை பார்த்த கதையாக இருந்தாலும் படத்தில் பெருசாக போர் அடிக்காமல் அதிக நெகட்டிவ்ஸ் தோணாமல் இருந்ததுக்கு கார்த்திக் சுப்புராஜ் சார் அவர்களுக்கு பெரிய கான்செப்ட் சொல்லணும். இதெல்லாம் படத்தில் பாசிட்டிவ். நெகட்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப கட்டங்களில் மூவி எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் தாண்டினப்புறம்லாம் அடுத்தடுத்த சீன் இதான் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுது. அது கொஞ்சம் என்னோட பார்வைக்கு மைனஸாக நெகட்டிவாக தோணுச்சு. இது வழக்கமாக எடுக்கிற கதை தானே, இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு லைட்டாக. அதுக்கப்புறம் இது சூர்யா சாருக்கு சமீபத்தில் வந்த படங்களுக்கு பெட்டரான மூவி. பட் கார்த்திக் சுப்புராஜ் சார் அவருடைய டைரக்ஷனுக்கு சமீபத்தில் வந்த படங்களுக்கு அவருக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு கார்த்திக் சுப்புராஜ் அந்தளவுக்கு வெளிப்படுத்தலை அவரோட டேலண்ட்டை இந்த மூவியில் அப்படின்னு தான் என்னுடைய பார்வைக்கு தோணுது. அது ஒன்றும் என்னுடைய பார்வைக்கு குறையாக தோணுது இந்த மூவியில். மிச்சப்படி மூவி 100% சூர்யா சார் ஃபேன்ஸும் பார்க்கலாம், ஜென்ரல் ஆடியன்ஸும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான மூவியை எடுத்து வச்சுருக்காங்க. சூர்யா சாருக்கு இது ஒரு கம்பேக் மூவி அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக அமையும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.